மிகவும் அதிர்ச்சிகரமான துக்கம் தரக்கூடிய செய்தி திருப்பதியிலிருந்து வந்திருக்கிறது. சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டு வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியாகியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கையானது அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். தற்பொழுது பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் எத்தனை பேர் இந்த கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இதனுடைய முழுமையான பின்னணி என்ன சரவணன்? திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல அதாவது 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது. இதற்கான இலவச டோக்கன்கள் இன்று நள்ளிரவு, அதாவது நாளை அதிகாலை முதல் பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் திருப்பதியில் உள்ள 8 இடங்களிலும் திருமலையில் 1 இடங்களிலும் இந்த டோக்கனானது வழங்கப்பட உள்ள நிலையில் இன்று இரவே ஏராளமான பக்தர்கள் இந்த டோக்கன் வழங்கும் நிலையத்திற்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த கூட்ட நெரிசல், அதாவது அதிகமான பக்தர்கள் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. இதில் ஒரு பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண்மணி கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். மேலும் மற்றொரு இடத்தில் 3 பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் 8 இடங்களில் 3 இடங்களில் இந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. இதுவரை அனைத்து இதையும் சேர்த்து 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் உயிரிழப்புகள் உயரும் வாய்ப்பு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. மிகவும் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றன திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள். திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியாகி இருக்கின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த 6 பேரில் ஒருவருடைய உறவினர் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பண்ணிட்டாங்க. எங்க போனீங்க? எந்த இடத்துல? ஓகே, அங்க தான் சார். ஆளுங்க யார் இருக்காருங்க உள்ள? யாருமே இல்லை, நான் ஒருத்தர் தான் சார் இருக்கிறேன். எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. வைஃப் வந்து போச்சு. உங்க வைஃப் எடுத்து? எங்க வைஃப் தான் சார் வந்து போச்சு. சேலம் சேலம் மேட்ச். கையில தான் காசு போற எல்லாம் செலவு போட்டு உட்காந்து. ஓகே, வந்த போலீஸ் எல்லாம் பண்றது வந்த போற எல்லாப்பா సేలం నుంచి వచ్చారు. వాళ్ళ భార్య உறவினருக்கு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லிவிட்டோம் சார். வந்துருக்கிறோம் சார். எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோம் சார். 2 பேர் எல்லாம் ஆள் விட்டுட்டு போயிட்டாங்க சார். எல்லாம் எங்கே போயிட்டாங்க? எல்லாம் கோயிலுக்கு போகிற வச்சு சொன்னோன்னே எல்லாம் ஊருக்கு வேலை செய்ய ஊருக்கு போயிட்டாங்க சார். ஊருக்கு போயிட்டாங்க, ரிட்டர்ன் போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க? ஆமாம் சார். உங்கள் மனைவி தான்? ஆமாம், மணி தான் இறந்துங்க ஐயா. கையில் காசு எல்லாம் விட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.